வெல்கம் டு நிஷா வியூஸ். ரொம்ப போன வருஷத்துக்கு அடுத்து இந்த வருஷம் இப்பதான் வீடியோல வரோம். சில காரணங்கள், சில தடுக்க முடியாத காரணங்கள், சோம்பேறி எல்லாமே சேர்த்து சொல்லலாம். வேலை வேற, என் முடியெல்லாம் பாக்குறப்பே தெரியும் எப்படி இருக்கு. காட்டுக்காரனே தோத்து போயிடுவா அந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர் லாங் கேப் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ், முடியெல்லாம் கொட்டிடுச்சுங்க. அதுல பாக்குறப்ப தெரியும் எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ். அதெல்லாம் வந்து கொட்டி போய் நம்மளோட பாக்குறப்ப தெரியும், ஃபியூச்சரை பார்த்தாலே தெரியும். நீங்க வந்து ரொம்ப பார்க்க வேணாம், எங்க மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு, நாங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு. அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? அப்ப நாங்க வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் போறதுக்கு தொப்பெல்லாம் விழுந்துருச்சுங்க. பார்த்தாலே தெரியும் தொப்பை பாருங்க. தொப்பெல்லாம் விழுந்து ஜிம்முக்கு போக முடியல, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாம் போக சரி ஜிம்முக்கு போனா சோம்பேறி, எங்களால முடியல. அங்க இருக்கிற இவரு மட்டும்தான், நான் கிடையாது. கடுப்பா இருக்குங்க, போயிட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க சோம்பேறியா இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா அந்த லீவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கப்பதான் இது பாக்குறப்ப தெரியும். லீச் ஆங் மாதிரிலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல தெரியும் என்னத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு நாங்க பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு பிடிச்ச ஸ்பாட்னு கூட நான் சொல்லுவேன் இந்த பேட்மிண்டனு. ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வீட்லயே நாங்க இருக்கிறோம், வேலை இல்லை, எங்களுக்கான ஒரு நிம்மதியான வேலை இல்லை. இன்னொன்னு ரொம்ப லாங் டேர்மா வந்துட்டு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடிட் பண்ண முடியாத அழிஞ்சு போச்சுங்க எல்லாமே. ஆமா, அதனால எதா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு இதுக்கடுத்து நம்ம செய்யறோம். திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குறோம் தலைவர் மாதிரி அப்படி சொல்லிட்டு நாங்களும் வந்து இறங்கிட்டோம். இன்னைக்கு நாங்க வந்திருக்க இடம் தான் வந்துட்டு அம்மாஞ்சயா ஸ்போர்ட்ஸ் எரேனா. அதாவது வந்து சுங்கப்பட்டாணி அம்மாஞ்சயா மோலுக்கு பின்னால பக்கம் இருக்கும். நீங்க வேக்சின் போட்டவங்க நிறைய பேருக்கு தெரியும். இந்த கோவிட் டைம்ல வேக்சின் 2 தடவை வந்து இங்கதான் வந்து எல்லாமே போட்டிருப்பாங்க நிறைய பேர் எஸ்பில உள்ளவங்க. அதுக்கு அடுத்து இத்தனை வருஷம் இன்னைக்கு தாங்க தடவை இந்த இடத்துக்கு வரோம். நாங்க இப்படி இருக்குனாக்கா நாங்க விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு இன்ட்ரோடக்ஷன் எடுக்க மறந்துட்டோம். சோ அதனால இப்ப திருப்பி வந்து எப்படி இருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பாட்ல வந்து நாங்க கடைசியா மினிமம் ஸ்கூல்ல விளையாண்டது ஒரு 4.5. அதோட ஆஃப்டர் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து இன்னைக்குதான் விளையாடுறோம். அதனால ரொம்ப எக்ஸைட்டா நாங்க போய் விளையாண்டோம். அதனால வீடியோவே எடுக்கலாம் பாத்தீங்க இன்ட்ரோடக்ஷன். அப்ப முடிச்சுட்டு நாங்க போய் பார்த்தோம் 1 ஹவர்ஸ்க்கு வந்து 14 ரிங்கிட். இங்க வேற காக்கா கத்தி எங்களோட வீடியோ வந்து நாசப்பட்டதுக்கு அடிக்குது. குறுக்க இந்த கௌசிக் வந்தா வாய்ஸ் எப்படி இருக்கு போதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிங்க, வேற ஒண்ணும் எங்களால பண்ண முடியாது. சோ முடிஞ்ச அளவுல நீங்களும் வந்துட்டு யாரு ரொம்ப வேணாங்க, உங்களுக்கான ஒரு டைமை ஒதுக்கி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா 14 ரிங்கிட் 4 பேர்ல வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 3 ரிங்கிட் அந்த மாதிரி தான் வரும். சோ நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். காசு இல்லப்பா, காசு இல்லங்க, யாருக்கு அடியா காசு சொல்றீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்க கொஞ்சம் அன்புல தான் வந்து நாங்க ஏதோ ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவா நாங்க செய்வோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஒரு பவர். நீங்க ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் அது வாயில வர மாட்டேங்குது ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறீங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க வந்து இப்ப வந்து இதுக்கடுத்து பின்னால வந்து ஒரு டீ கடை இருக்கு. ஆமா, நீங்க அதையும் சேர்த்து பாப்பீங்க அடுத்த வாரத்துல. முடிஞ்சா ஒரே வீடியோல போடுறோம், இதெல்லாம் பார்ட் 2 2 வீடியோ கூட நாங்க செஞ்சு போடுவோம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எஸ்பில வந்துட்டு லைக் குருன்னு இந்த மாதிரி ஏரியால வந்து இந்த கடை ரொம்ப இருக்கிறது ரேர், யாருக்குமே தெரியாது. நாங்க எஸ்பிக்குலாம் வரது ரொம்ப ரேருங்க. ரொம்ப ஜாஸ்தியா வருவேன். பாவப்பட்ட ஜென்மங்க நாங்க. என்னங்க பண்றது. இன்னைக்கு வேற மதர்ஸ் டே. சோ எல்லாத்துக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் யார் பாக்குறீங்களோ எல்லாத்துக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. எங்க கேமராமேன் வேற இருக்காங்க பின்னால, அவங்கதான் எங்களோட இரும்பு கைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு லீவ், ஒரு நாள் லீவ் இல்ல. எங்களுக்காக வந்து எங்க மனசே ரொம்ப வலிக்குது. நாளை பின்ன ஏதாச்சும் ஒண்ணாச்சுன்னா அவங்க இருக்காங்க எங்களுக்கு. அவங்க போதும், அவங்க ஒரு ஆள் எங்களுக்கு போதுங்க. சோ வீடியோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு நிஷா வியூஸ். இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளே பூந்துட்டோம். உள்ளே வந்து இப்போ நாங்கள் 1 ஹவர்ஸ் எடுத்திருக்கோம். 1 ஹவர்ஸ் பார்த்தா 14 ரிங்கிட்ல பரவாயில்ல, சீப்பாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து எங்கள் கூட வந்துட்டு இவங்களும் இருக்காங்க, நம்ம தனுஷா. பிரச்சனை என்னன்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். 3 பேர் வந்து 2 பேராக விளாட முடியாது. அதனால் நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோன்னா ஒரு ஆள் வந்து காம்படிஷன் போட்டி போடுவோம். எப்படின்னாக்கா வந்து 5 தடவை விட்டுட்டோமா அடுத்த ஆள் மாற்றணும். எனக்கு 3 பேர் தான் இருக்கோம். அதனால தான் அந்த பிளானில் இருக்கோம். நம்ம விளையாடுவோம், யார் சாம்பியன் ஆகிறோன்னு பார்க்கணும். சாம்பியன் ஆகிறவங்க ஆகாதவங்க வந்து ட்ரீட் வைக்கணும். பின்னால் ஒரு டீ கடை இருக்குது, நாங்கள் டீ கடை பண்ணுறோம்.
யார் காம்படிஷனில் ரொம்ப தோக்குறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து பிளாஞ்சா போடுறோம். அதையும் நாங்கள் சேர்த்து போடுவோம் பிளாஞ்சா பண்ணிட்டு முடியாது பண்ணுறோம். மைக் டைசன், முகமது அலி, ஜெட்லி, புருஷுலி, எம்ஜிஆர், சரத்குமார், ஜெயம் ரவி பாக்ஸிங்கில் கலக்கின அத்தனை பேரும் என்னை காப்பாற்றணுமாப்பா. இவன் கூட ஒரு ரவுண்டு விளையாண்டுட்டு வீட்டில் போய் 10 ரவுண்டு அடிக்க வேண்டியதா. கொரில்லாவுக்கு குற மாசத்துல பிறந்தவ மாதிரி இருக்கேன். Ladies and gentlemen, I am 18 time champion. எங்கடா வாங்கின இந்த பெல்ட்டை? Heavyweight champion belt. எரும மடலாம் ஜெயிச்சா நாங்களா கொடுப்போம், நீயா கொண்டு வரக்கூடாது. நான் மத்தவங்க கையில எதுவும் வாங்க மாட்டேன். மத்தவங்க கையில அடி வாங்கினா பிடிக்குமா? மத்தவங்க கையில அடி வாங்கினா பிடிக்குமா? ஏன்டா வரவன் பூரா இப்படி இருக்கீங்க? Oh God. ஓகே, இப்போ நடந்த போட்டியில் 5க்கு 4 இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதாவது நம்ம தனுஷா இப்போ அவங்க கூட நான் போட்டி போட்டு யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். மணி இப்போவே 5:20 ஆக போகுது. இன்னொரு 15 மினிட் தான் இருக்குது எங்களுக்கு. 1 ஹவர்ஸ் ஆகுது. அதில் எப்படி தான் 1 ஹவர்ஸ் முடிச்சுனே எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து இப்போ அடுத்து போட்டி போட போகிறோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சு ஜெயிக்கிறவங்க மற்றவங்களாம் பிளாஜா பண்ணுறோங்க. எஸ் இல்லை ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து தோக்குறவங்க பிளாஜா பண்ணுறோம். சரிங்க, ஏதோ ஒன்று பிளாஜா பண்ணுறோம். நாங்கள் போய் டீ குடிப்போம். ஏன்னா அந்த ஒரு மோட்டிவேஷன் வேணும் எங்களுக்கு. லெட்ஸ் கோ. நான் லவ் பண்றேன் ரெஃப்ரி. அவளை மேரேஜ் பண்றதுக்கு தான் அந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல நான் கலந்துனேன். அப்படி துப்பு. என்னடா அது? ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய், நீ போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. கம் ஆன். டேய் 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 டேய். டேய் லூசாடா நீங்க. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க? ஏண்டா சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நான் போறேன். ஓகே, ஐ அம் பேக் அப். அவ ஐயோ டேய் வாடா வாடா. ஐயோ போட்டு ஒலப்புறாங்களே. அல்ல ஒரு பஞ்ச் வேணும், ஒரு பஞ்ச். இவனறா டேய் லொகேஷன் மாமா விட்டுறானடா அவன. வாடா டேய். லெஃப்ட் ஹூக், ஒரு அக்கு பஞ்ச், அப்பர் பஞ்ச், பெல் அடிக்க போறாங்க. வாடா டேய், இவன் வேற அப்பப்ப இழுத்துறான். இங்க பாருங்கடா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க டாஸ் போட்டு ஏவே வின்னுன்னு சொல்லிட்டு போயிருவேன். So the winner is me. பண்றோங்க. ஆமா, புனிஸ் தான் எங்களுக்கு பிளாஞ்சா பண்ண போறான். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் என்ன சொல்லுவாங்க, ஜிகர் தண்டா. தண்டா தூட். போடுறா தம்பி பிரேக்க. ஹலோ. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா என்னோட ஃபேவரட் 1 2 டீ அப்படின்ட்டு நான் வந்து டீ குடிக்கலாம், ஒரு சாயா போடலாம்னு ஒரு வந்துட்டோம். சாயா போடலாம், எப்படி இருக்கும். லைக் நான் இது வரைக்கும் இந்த கடைக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஆனா ஒரு வாட்டி கூட டீ குடிச்சதே கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்துட்டு நம்ம டீ குடிக்க போறோம். இங்க ஒரு கடை இருக்கு, எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு இவங்க சொன்ன பிறகு எனக்கே தெரியும். பின்னாலதான் வந்து இந்த அரேனா இருந்துச்சு. அது முடிச்சுட்டு இப்படி சும்மா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம், ஒரு ரிலாக்ஸ்க்காக, மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நாங்க வந்து டீ அடிப்போம். டீ அடிப்போம்ட்டு வந்திருக்கோம். நம்ம எல்லாம் உள்ள போவோம், பாப்போம் என்னென்ன இருக்கு, என்னென்ன சாப்பிட இருக்குன்னு பாப்போம். ஜூம்.
சம்பவம் நினச்சிங்க. எங்கள் தலைவி கீழே விழுந்து நாக்கள் நினச்சிக்கிச்சு. நாக்களை காணும் எங்கே எடுத்து போயிட்டாங்கன்னு தெரியல. இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ணது இது பாருங்க. எதாக இருந்தாலும் ஊரை போட்டு ஆரம்பிங்க, சாமி பக்தியில் ஆரம்பிங்க. பட்டர்ஃப்ளை டீ பானிபூரி ஒரிஜினல் டீ ஓ ஹாட் ஜிகிர்தண்டா 2 ஜிகிர்தண்டா ஜூத்து பிடிக்க போகிறோம். பின்னால் எவ்வளோ இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது நான் இல்லை, அதை வந்து ஆர்டர் பண்ணிட்டு எப்படி வந்திருப்பான். மெயினாக வந்துட்டு இங்கே உள்ள ஜிகிர்தண்டாக்கு நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஜெகர்தண்டா தூதுன்னா பால், ஜிகிரி தந்தா தூதுன்னா மசாலா பால்னு அர்த்தம். அப்படின்னா நான் கேட்டதானே சொல்லிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதானே சொல்ல முடியும். ஜிகிரி தந்தா கொடுப்பா இதுதானா அது? என்ன ஒரே கல்பில் முடிச்சிட்டேன். அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்சவன சர்ன்னு போய் சொல்ல. சரி இன்னொன்னு போடுப்பா. வேண்டாம். வந்து நம்ம ஜிகிர்தண்டா குடிப்போம். இது என்னோட ஃபேவரெட்டு. எனக்கு வாழ்க்கையில் அப்போ குடிச்சது இப்போ வரைக்கும் அதே டேஸ்ட்டில் அதே லெவலில் தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம நேஷா, அதாவது பூனேஸ்வரன்ட்ட கேட்டுப்போம் எப்படி இருக்குன்னு. ஆதோன் படத்தில் நம்ம வடிவில் கொடுப்பாரு, அதான் ஜிகிர்தண்டா பூத்தில் அதுதான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன டேஸ்ட்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. நீங்கள் குடிக்கிறது என்னது? இன்டர்வியூ எடுக்கிறேன். என்ன பேர்? இது சங்கு பூ சொல்லுவாங்க. பிளாக் டீ. சங்கு பூ சொல்லுவாங்க. ஓகே ஓகே. என்ன கலர் பூ? சங்கு பூ சொல்லுவாங்க. விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட இது டீ நல்லா இருக்கு. அவங்க டீ காட்டுங்க எப்படி இருக்குன்னு. பர்பிள் கலரில் இருக்குது. இது வந்து நோ கலரு. அப்புறம் இதுதான் வந்து மெயின் டிஷ்ஷு தேவோ. இது இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு இல்லை. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஹாப்பி மதர்ஸ் டே. அவ்வளோ பார்த்தா அப்படிலாம் பார்த்தா இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. பானிபூரி பிடிக்காத ஆள் இருக்கவே மாட்டாங்க. நம்மளாம் வந்து நார்மல் பானிபூரி தான், நம்மளுக்கு 2 பானிபூரியே வேணும். இது போதுங்க நம்மளுக்கு. ஆனால் இது வேற மாதிரி இருக்கு. அலிபாபா பேச்சா வந்து எங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வேற மாதிரி. ரெடி. வேற லெவல். நான் வந்துட்டு சாக்லேட் பானிபூரி தான் சாப்பிட்ருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். A few moments later. ஹலோ, ஃபைனலி வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பேமெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் 3 பேர் சாப்பிட்டது வந்து 37 ringgit 40 cents. அது எங்களுக்கு வந்து ஓகே, மனசு ஓகேவா இருந்துச்சு. பரவாயில்ல, ரொம்ப வேலை இல்லை. நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிடல ஒரு டீ மாதிரி ஜிகிர்தண்டா டீ இதெல்லாம் குடித்தோம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். நாங்கள் அடுத்து வேறு வீடியோ செய்ய ட்ரை பண்ணுறோம். ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை நாங்கள் ஏதாச்சும் குறை ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புங்களா? லைக் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது, நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அப்படி லைஃப்பில் வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ எங்களுக்கு கூட நாங்கள் வந்து சும்மா சிரிச்சுக்கிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு அது வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தெரியும். இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி உங்களுக்காக வந்துட்டு ஒரு டைம் ஒதுக்கி நாங்கள் வீடியோ செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது ஒரே ஒரு அந்த பெல் மட்டும் எப்படியாச்சும் இந்த வருஷத்துக்குள்ள நம்ம ரீச் பண்ணிடணும் இருக்கணும். ஒரு 1K ரீச் பண்ணிட்டாலே எங்களுக்கு அது போதுங்க, வேற ஒண்ணுமே வேணாம். ஸோ until then bye. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறோம். மறக்காம அந்த பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. மறந்துடாதீங்க.